அவருக்கு ஒரு இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். யார் கட்சி ஆரம்பித்தாலும் யார் அரசாங்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களை விமர்சித்து எதிர்த்து தான் ஆரம்பிப்பார்கள். அது இயல்பு. ஆனால் அவருடைய கட்சிக்கு ஒரு எனர்ஜி இருக்கிறது, இயல்பாக ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த ஆதரவு எனர்ஜி என்பது ஒரு வடிவமாக உருவமாக மாறி தேர்தலை சந்தித்து ஒரு கணிசமான வாக்குகளை பெற்று சீட்டுகளை வெல்வார்களா இல்லையா என்பது இன்றைக்கு எனக்கு சொல்ல முடியாது. ஆனால் அவருக்கு ஒரு ஆதரவு இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நிறை குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் சீர்தூக்கி பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் பல கோரிக்கைகளை நிறைவேற்றி இருக்கிறார்கள். அதனால அப்படி ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் குறை சொல்லிட முடியாது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை என்றது பெரும்பாலான பெண்களுக்கு போய் சேர்கிறது. சிலருக்கு வேணால் சேராமல் இருக்கலாம், அதற்கு நிர்வாக காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த திட்டம் பெரும்பாலான அளவு வெற்றி தான் அடைந்திருக்கு. அதற்கு காரணம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நடத்தை. அவர்கள் இப்பொழுது ஒரு இண்டிபெண்டன்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இல்லாமல் மத்தியிலே தமிழ்நாட்டால் நிராகரிக்கப்பட்ட பாஜகவுக்கு ஒரு சப்சிடியாக நடந்து கொள்வதால் தான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆளுமை மிக்கவர்கள் தான் முன்பெல்லாம் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதுக்கு மாறுபட்ட தலைமை இப்பொழுது இருக்கிறது. அதுல ஒற்றுமை இல்லை. அவர்கள் கட்சிக்குள்ள எந்த குழப்பம் வந்தாலும் பஞ்சாயத்திற்கு உடனே டெல்லிக்கு செல்கிறார்கள். அதிலிருந்தே அவர்கள் மீது நம்பிக்கை, மக்களுக்கு நம்பிக்கை அவர்கள் மீது குறைகிறது. பெரிய கட்சி, முழுமையா ஏற்றுக்கிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நான் குறைத்து மதிப்பிடவில்லை. ஆனால் அந்த கட்சி முன்பு இருந்த நிலையில் இப்பொழுது கிடையாது. ரெட்டலை என்பது ஒரு பவர்ஃபுல் சிம்பல். ஆனாலும் அவர்களுக்கு ஆளுமைமிக்க தலைவர்கள், அவர்களுக்குள்ள பிரச்சனைகள், அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தா இருந்தாலும் டெல்லிக்கு போறது அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸா இருக்கு. எல்லாத்தோட பெரிய மைனஸ் அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் நியதி உண்டு. பாஜக யாரோட கூட்டணி வச்சாலும் அது வழங்காது. அந்த நிலையில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செல்கிறது. அது போறதுனால ஒரு ஸ்பேஸ் வேக்யூம் இருக்கிறது. அந்த ஸ்பேஸ் வேக்யூமை மற்றவர்கள் நிரப்ப முயற்சி செய்யலாம். இவருக்கு ஒரு ஆதரவு வருது. அவருடைய ரசிகர்கள் எல்லா கட்சியிலும் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாளா அவர் ரசிகர்களா இருந்தவர்கள் அவர்கள் இப்பொழுது ஆதரவாளர்களா மாறுவார்கள். அப்படி மாறும் பொழுது எல்லா கட்சிக்கும் சிலது கொஞ்சம் சேதாரம் ஏற்படும். ஆனாலும் இந்தியா கூட்டணி, திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தான் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும். இந்த கூட்டணி ஒற்றுமையாக இருக்கிறது. அதோடைய பெரும்பான்மை வாக்குகள் ஒற்றுமையாக இருக்கிறது. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக காங்கிரஸ் கட்சி அங்கே இருக்கிறது. அதனால் இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும். ஆனால் அவருடைய ரசிகர்கள் மற்ற இயக்கத்தில் இருந்தாலும் அவர் தனியாக கட்சி ஆரம்பித்திருக்கிறதுனால அவர் பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு.